ஒரு அமைதியான கிராமம். அங்கே 2 நண்பர்கள் வாழ்ந்தார்கள், ரவி மற்றும் மணி. சின்ன வயதிலிருந்து ஒன்றாக வளர்ந்த நண்பர்கள், தினமும் சேர்ந்து உழைத்து வாழ்ந்தவர்கள். ரவி நல்ல மனதுக்காரன், எப்போதும் உண்மையே பேசுவான். மணி சற்று பேராசை கொண்டவன், விரைவில் பணக்காரனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டவன். ஒரு நாள் அவர்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது மண்ணுக்குள் ஒரு பழைய மரப்பெட்டி கிடைத்தது. அவர்கள் ஆச்சரியத்துடன் அதை திறந்தனர். உள்ளே தங்க நாணயங்கள் பிரகாசித்தன. அந்த ஒளி இருவரின் கண்களையும் கவர்ந்தது. மணியின் கண்கள் மின்னின. இது நமக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்றான். அவன் மனதில் பேராசை மெதுவாக வளர ஆரம்பித்தது. ரவி அமைதியாக சொன்னான், இது யாரோ ஒருவரின் சொத்து இருக்கலாம், நாம் இதை வைத்துக் கொள்ளக்கூடாது. மணி சிரித்தான். கிடைத்தது நமக்குத்தான், இதை வைத்துக் கொண்டால் நாமே செல்வந்தர்களாகலாம் என்றான். நாம் இதை முதியவரிடம் சொல்ல வேண்டும், ரவி உறுதியாக கூறினான். அவன் மனசாட்சி அவனை அமைதியாக விடவில்லை. அதை கேட்ட மணி கோபத்தில் முகம் சிவந்தான். பேசாமல் விலகி சென்றான். அந்த இரவு மணி அந்த பெட்டியை வீட்டில் மறைத்தான். யாருக்கும் தெரியாமல் வைத்துவிட்டான் என்று நினைத்தான். அடுத்த நாள் காலை கிராமம் முழுவதும் ஒரு செய்தி பரவியது. தங்கம் தொலைந்தது. ரவி அதை கேட்டவுடன் அவனுடைய மனம் கலங்கியது. உண்மையை சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தான். அவன் நடந்ததையெல்லாம் முதியவரிடம் அமைதியாக தெரிவித்தான். கிராம மக்கள் அனைவரும் கூடினார்கள். முதியவர் விசாரணை தொடங்கினார். ஒவ்வொருவரிடமும் அமைதியாக கேட்டார். மணியின் முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. அவன் குரல் நடுங்க ஆரம்பித்தது. இறுதியில் பெட்டி மணியின் வீட்டில் இருந்து கிடைத்தது. அனைவரும் உண்மையை அறிந்தார்கள். தன் தவறை உணர்ந்து மணி தலை குனிந்தான். அவனுக்கு அவமானம் அதிகமாக இருந்தது. முதியவர் அமைதியாக சொன்னார், பேராசை மனிதனை கீழே தள்ளும், அது இறுதியில் அவமானத்தைத்தான் தரும். அந்த நாள் மணி ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டான். நேர்மைதான் உண்மையான செல்வம். அதை இழந்தால் எதுவும் நமக்கு துணை நிற்காது.